நம்ம exercise 5.1ல 15th question பார்க்கலாம். So f of x equal to 2x condition வந்து x less than 0 and 0 if 0 less than or equal to x less than or equal to 1, 4x if x is greater than 1. Okay. So இதுல மொத்தம் 5 கேஸ் வரும். அதுல first case 1 பாருங்க. First case என்ன வரும்னா if c is less than 0. Okay. So if c is less than 0 வரும்போது f of x உங்களுக்கு என்னது 2x. Okay. So f of x equal to 2x அப்படின்றது நம்ம பார்த்தோம்னே சொல்லிடலாம். அது என்னது உங்களுக்கு லீனியர் பாலினாமியல். நமக்கு பாலினாமியல் எல்லாமே என்ன தெரியும்? இட் இஸ் a continuous function. So இந்த क्वेश्चन உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கண்டினியூஸா இல்லையான்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. So நேத்தே 14th क्वेश्चन சால்வ் பண்ணனால டைரக்டா நான் 15th क्वेश्चन மட்டும் எழுதிருக்கேன். So டைரக்டா கொடுத்திருக்கிற क्वेश्चंस வந்து கண்டினியூஸா இல்லையான்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. Okay. So f of x equal to 2x. 2x னு வந்தாவே நீங்க டைரக்டா என்ன எழுதிடலாம்? It is a polynomial. It is a linear polynomial. It is a linear polynomial. So the function is continuous. So the function is continuous. இல்லை in case போட சொல்றாங்க இல்ல ஸ்டெப்ஸ் போட சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன ப்ரூவ் பண்ணணும் உங்களுக்கு? So limit x tends to c f of x equal to f of c இது ப்ரூவ் பண்ணணும். இது எல்லா கிளாஸஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So கண்டினியூஸா இந்த பெரிய பெரிய சம்ஸ் எல்லாம் வந்து ஒரு வாட்டி நம்ம இந்த கேஸ் பார்க்க வேண்டாம். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சினா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்னா எக்ஸ் டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2xன்னு வரும். ஸோ 2xோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எஃப் ஆஃப் சி வேல்யூ உங்களுக்கு எப்படி வரும்? சேமாக வரும். ரெண்டுமே உங்களுக்கு என்ன வரும்? 2cன்னு வரும். ஓகே. ஸோ அப்போ நம்ம இது தேவையில்லை ஒரு வாட்டி லீனியர் பாலினாமியலோ இல்லை கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனோ இல்லை குவாட்ராட்டிக் பாலினாமியலோ எந்த பாலினாமியல்ஸ் வந்தாலும் ஸோ டேரக்டா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னா இட் இஸ் எ லீனியர் பாலினாமியல். ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். ஓகே. ஸோ ஸ்டார்டிங்ல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு வாட்டி வேணா எழுதிக்கோங்க. போக போக கண்டினியூஸா டைரக்டா இது மாதிரி எழுதிருங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கேஸ் 2. கேஸ் 2 எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஃப் c is less than 0 எடுத்தோம். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா கேஸ் 2 c equal to 0. ஓகே. ஸோ c equal to 0 எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் எடுக்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுக்கும்போது ஸோ லிமிட் x tends to cன்றது என்னது உங்களுக்கு 0. ஸோ 0 மைனஸ் f of x. Okay. So limit x tends to 0 minus. So 0 விட கம்மின்றாங்க. So 0 விட கம்மின்றது வந்து உங்களுக்கு என்னது? less than 0 னும்போது 2x. Okay. 2x னும்போது 2 into 0 equal to 0. Okay. So next right hand limit. So limit x tends to 0 plus f of x. So limit x tends to 0 plus 0 விட greater than நம்பர் வரும்போது உங்களுக்கு எது வருது? 0 தான் வருது. So equal to 0. Okay. 0 விட greater than வரும்போது 0 அதே மாதிரி up to 1 வரைக்கும் உங்களுக்கு எதுதான்? 0 தான். அந்த 1க்கு மேல தான் உங்களுக்கு 4x. So left hand limit 0 தான், right hand limit 0 தான். Therefore left hand limit equal to right hand limit. Therefore function is continuous at எப்போ x equal to 0. Okay. So next case 3. So case 3 எடுக்கும்போது உங்களுக்கு என்ன வந்துரும்? 0 less than x less than 1. மூணாவது கேஸ் வந்து 0 less than x less than 1 வரும்போது here 0 less than x less than 1 அப்படி வரும்போது f of x என்ன வருது உங்களுக்கு? f of x equal to directா 0 வந்துருது. 0 less than x less than வரும்போது 0. ஸோ என்னது? இட் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். 0ன்றது என்னது உங்களுக்கு? டைரக்டா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ நீங்க டைரக்டா f of x is continuous போட்டுடலாம். இட் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். therefore f of function is continuous. therefore function is continuous. ஓகே. ஸோ நம்ம அடுத்து பார்க்கும்போது கேஸ் 4. கேஸ் 4 பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்து எடுக்க வேண்டியது ஈக்குவல் டு 1. ஓகே. ஸோ அட் சி ஈக்குவல் டு 1. ஓகே. சி ஈக்குவல் டு 1 வரும்போது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுத்தீங்கன்னா ஸோ லிமிட் உங்களுக்கு என்னது? 1 மைனஸ் 1 விட கம்மி 1 கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் லிமிட் 1 விட அதிகம் 1 கண்டுபிடிக்கணும். ஸோ 1 மைனஸ் வரும்போது f of x. So limit x tends to
1 மைனஸ் 1 விட கம்மியா வரும்போது எப்போ வருது உங்களுக்கு? ஸோ 1 விட கம்மியா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க 0 வந்துடும். ஓகே, ஸோ 1 விட கிரேட்டர் தென் போகும்போது தான் உங்களுக்கு என்னது 4x. 1 விட கம்மி, அது இது எழுதிடக்கூடாது. நீங்க x less than 0 போட்டு 2x எழுதக்கூடாது. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 0 less than or equal to x less than or equal to 1 சொல்லியிருக்காங்க. ஸோ 1 விட கம்மின்னு வரும்போது எங்க தான் வரும் உங்களுக்கு 0 தான் வரும். ஓகே, ஸோ இங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு 0. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் எடுக்கும்போது ஸோ லிமிட் ஓகே, ஸோ x tends to உங்களுக்கு என்னது 1 மைனஸ் இது. ஸோ இது x tends to 1 பிளஸ் f of x. ஸோ x tends to 1 பிளஸ் அப்படின்னா 1 விட அதிகம். ஸோ 1 விட அதிகம் போது உங்களுக்கு என்ன வந்துடும் 4x. ஓகே, ஸோ x ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது 1. ஸோ 4 into 1 equal to 4. ஓகே, ஸோ அடுத்து நம்மளுக்கு என்ன வந்துடும், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் வேற வருது. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் உங்களுக்கு ஆன்சர் 0ன்னு வருது, ரைட் ஹேண்ட் லிமிட் ஆன்சர் வந்து 4ன்னு வருது. ஓகே, therefore left hand limit is not equal to right hand limit. Okay, so not equal to வரும்போது என்ன ஆயிரும் உங்களுக்கு, therefore function is not continuous எப்போ at x equal to 1. Okay, so 1ல வரும்போது உங்களுக்கு என்ன வருது, 2 not equal வருது, so not continuous. So last case 5 நீங்க எடுத்துக்க வேண்டியது at c greater than 1. so greater than 1 ன்னு வரும்போது உங்களுக்கு f of x ஓட வேல்யூ என்னதான் வந்துருச்சு 4x. so greater than வரும்போது f of x equal to 4x. இது நான் ஏற்கனவே சொன்னேன், இதை பார்த்தாவே நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, லீனியர் பாலினாமியல் தெரிஞ்சிச்சு. ஸோ இது நம்ம கண்டுபிடிக்கவே தேவையில்லை. ஸோ இட் இஸ் ஏ லீனியர் பாலினாமியல். பாலினாமியலோ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனோ வந்துருச்சுன்னா நீங்க டைரக்டா கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ இட் இஸ் ஏ லீனியர் பாலினாமியல். ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ்னு எழுதிருங்க. ஸோ இன்கேஸ் 2 மார்க்ல கேட்டாங்க வேணா நீங்க அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போடுங்க. ஸோ லிமிட் x tends to c f of x equal to f of c போடுங்க. பட் 4 மார்க் கொஸ்டின் நம்ம இவ்வளவு பெருசு லார்ஜா போடும்போது ஒரு வாட்டியும் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போட முடியாது. ஸோ லீனியர் பாலினாமியலோ இல்ல கோஷன்ட் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் கோஷன்ட்ல. ஸோ கோஷன்ட் வரும்போதோ இல்ல நெக்ஸ்ட் வந்து குவாட்ராட்டிக்கோ இல்ல எந்த பாலினாமியல் வந்தாலும் சரி, இல்ல கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி, இல்ல கோஷன்ட் ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி, எது வந்தாலும் நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம், கண்டினியூஸ்னு போட்டுடலாம். ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். ஓகே, ஸோ அப்போ எது மட்டும்தான் உங்களுக்கு நாட் கண்டினியூஸ் வருது, அட் c equal to 1 அப்போ மட்டும் தான் நாட் கண்டினியூஸ் வருது. மற்றது எல்லாமே உங்களுக்கு என்ன தான் வருது, கண்டினியூஸ் தான் வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 16th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 16th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு f of x equal to -2 if x less than or equal to -1 and 2x if -1 less than x less than or equal to 1. Next 2 if x greater than. ஓகே, ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது. என்ன பண்ணுவீங்க, லெஸ் தென் 1 கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவல் டு -1 கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, -1 லெஸ் தென் எஸ் லெஸ் தென் 1 நெக்ஸ்ட் கிரேட்டர் தென் 1. 4 கண்டிஷன் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இதுவும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் 1 நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டியது அட் c less than -1. ஓகே, ஸோ அட்லீஸ்ட் c less than -1 எடுக்கும்போது நம்ம டைரக்டாவே நமக்கு போட்டுடலாம். நீங்க எதுவும் கண்டுபிடிக்காதீங்க. f of x equal to என்ன வந்துருச்சு -2. f of x equal to -2னா it is a constant function. So the function is continuous. Okay, எப்போ at x less than -1. okay, so x less than -1 அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம case 2 கண்டுபிடிக்கிறது equal to -1 கண்டுபிடிக்கணும். okay, so case 2 at c
ஈக்குவல் டு -1. ஓகே, ஸோ ஈக்குவல் டு -1 வரும்போது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வரும்போது லிமிட் x tends to -1 of minus. ஓகே, ஸோ 1 minus, ஸோ -1 மேலே மைனஸ் வந்துடும். ஓகே, ஸோ f of x ஈக்குவல் டு, ஸோ லிமிட் x tends to -1 மைனஸ், ஸோ மைனஸோட கம்மியாக இருக்கிறது. ஸோ -1 விட கம்மியாக வர்றது எங்க இடத்துல வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -2 தான் வரும். ஓகே, ஸோ ஆன்சர் என்ன வந்துடும், கான்ஸ்டன்ட் -2 வருது. ஓகே, கேஸ் 2ல லெஸ் தேன் சாரி x tends to -1 மைனஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஆன்சர் என்னது -1. இதே ரைட் ஹேண்ட் லிமிட் எடுக்கும் போது -2 சாரி ரைட் ஹேண்ட் லிமிட் எடுக்கும் போது ஸோ லிமிட் x tends to -1 பிளஸ், இங்கே -1 மைனஸ், இங்கே -1 பிளஸ், அப்போ உங்களுக்கு வரும்போது f of x equal to limit x tends to -1 பிளஸ் -1ஓட பிளஸ் பிளஸ் வேல்யூ வரும்போது உங்களுக்கு எங்கே வந்துடும் 2xல வந்துடும். ஓகே, ஸோ இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வரும்போது மட்டும்தான் -2. -1ஓட கொஞ்சம் கிரேட்டர் தென், -1ஓட கொஞ்சம் கிரேட்டர் தென் வரும்போது உங்களுக்கு எங்கே வந்துடும் 2xல வந்துடும். ஸோ அப்போ என்ன நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும், 2x சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2x சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துடும், ஸோ 2x, ஸோ 2x சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 இன்டூ நீங்கள் எக்ஸுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், -1 சப்ஸ்டியூட் பண்ணணும். 2க்கு -1 சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்ன தான் வருது, -2 தான் வருது. சேம் இதுக்கும் -2 தான் வருது, இதுக்கும் -2 தான் வருது. ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட் வருது. ஓகே, தேர்ஃபோர் ஃபங்க்ஷன் இஸ் continuous at எப்போ x equal to -1. ஓகே, ஸோ x equal to -1ல கண்டினியூஸ்ன்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேஸ் 3. ஸோ கேஸ் 3 எடுக்கும்போது நம்மளுக்கு இன்டர்வல் -1 லெஸ் தென் s லெஸ் தென் 1 எடுத்துக்கணும். ஸோ ஓகே, ஸோ அட் -1 லெஸ் தென் x லெஸ் தென் 1. ஓகே, ஸோ அப்படி எடுக்கும்போது f of x equal to உங்களுக்கு எவ்வளோ வருது 2x. f of x equal to 2xன்றது உங்களுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, இட் இஸ் ஏ லீனியர் பாலினாமியல். ஓகே, பவர் என்ன இருக்கு உங்களுக்கு 1 இருக்கு. ஸோ இட் இஸ் ஏ linear polynomial. Okay, so the function is continuous, therefore the function is continuous. Okay pa, so next case 4 இது முடிஞ்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா at c greater than 1 எடுக்கும். ஓகேப்பா, ஸோ சி கிரேட்டர் தென் 1 எடுக்கும்போது நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும்ப்பா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுக்கும்போது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 மைனஸ் 1 விட கம்மி அப்படின்றாங்க. ஓகே, ஸோ 1 விட கம்மின்னும் போது உங்களுக்கு எங்கே வந்துடும், இந்த 2xல வந்துடும். ஓகே, ஸோ இது போட்டுறாதீங்க, இது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -1 தான். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 1 விட கம்மின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ 1 விட கம்மின்னு வரும்போது உங்களுக்கு எங்கே வந்துடும் 2xல வந்துடும். ஸோ 1 விட கம்மின்னும் போது 2xல வந்துடும். ஓகே, ஸோ 2xக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு 2. ஓகே, ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும். ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட் எடுக்கும்போது ஸோ லிமிட் x tends to 1 plus f of x equal to, so limit x tends to 1 plus 1 விட greater than வரும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும் 2 வந்துடும். ஸோ இப்போ என்ன வந்துடும், டைரெக்டாக 2 வந்துடும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் உங்களுக்கு 2 தான், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் உங்களுக்கு என்ன தான் வருது 2 தான். therefore left hand limit equal to right hand limit. Okay, therefore the function is continuous at எப்போ x greater than வரும்போது உங்களுக்கு continuous. Okay, thank you. சாரி நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், சாரி. இங்க at c equal to 1 வரும். ஓகே, ஸோ இங்க என்ன பண்ணுவோம், நம்ம -1 less than s less than 1 வரும். ஸோ அட்டிங் என்னது c equal to 1 வரும்போது தான் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபைனலாக இன்னொரு கேஸ் ஒன்று கண்டுபிடிக்கணும், கேஸ் 5. ஸோ கேஸ் 5 என்ன பண்ணணும், திருப்பி நம்ம
at c greater than 1. ஓகே ஸோ c greater than வரும்போது மட்டும் தான் உங்களுக்கு f of x equal to என்ன வந்துடும் 2. ஸோ f of x equal to 2னா ஸோ அது என்னது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் therefore function is continuous at x greater than 1. okay so இங்க என்ன ஒரு function is continuous at x equal to 1. okay so நான் ஏற்கனவே இங்க greater than 1 போட்டேன். so case 4 வந்து உங்களுக்கு equal to 1 தான். so equal to 1 லயும் continuous greater than 1 லயும் continuous so 5 கேஸ் வரும். okay thank you.